ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். கேகேஆர் vs ஆர்சிபி பயங்கர எதிர்பார்ப்புல நடந்த ஒரு மீட் இது. பட் எந்த மாதிரி முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு கன்வின்சிங்கான விக்டரியா முடிஞ்சிருக்கு. ஒரு ஒன் சைடட் கேமா நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் இதுல பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. கிரிக்கெட் அனாலிஸ்ட் ஷாம் அவர்களோட சேர்ந்து நம்ம இதுல இன்னும் கொஞ்சம் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வணக்கம் ஷாம். ஐயோ சொல்லுங்க. ஆர்சிபி vs கேகேஆர் எப்படி இருந்தது கேம் ஆக்சுவலா? நம்ம போன மேட்ச் நம்ம ரிவ்யூ பத்தி பேசிருந்தோம். ஆர்சிபி வெர்சஸ் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸோட வந்து நம்ம சொன்னோம். எஸ். ஆர்சிபி போலர்ஸா இப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சர்ப்ரைசிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. எஸ்டேல் கண்ட்ரோல் பண்ணாரு, அல்சாரி ஜோசப் கண்ட்ரோல் பண்ணாருன்னு சொல்லி நாம ஒரு 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 பாராட்டு பத்திரத்தை வாசிச்சோம். ஆமா. அந்த பாராட்டு பத்திரம் வாசிச்சது நீங்க அப்படியே வந்து சுக்குநூறா வந்து உடைச்சு வச்சுட்டாங்க ஆர்சிபி போலர்ஸ். எஸ். டார்கெட் வைஸ் அவங்க கரெக்டான டார்கெட் தான் செட் பண்ணாங்க. ஏன்னா வந்து 185 இஸ் நாட் சம்திங் ஒரு ஈஸியா வந்து அடிக்கக்கூடிய ஸ்கோர் கிடையாது. கஷ்டம் தான். 20 இந்த மாதிரி கிரவுண்ட்னாலும் கஷ்டம் தான். கொஞ்சம் வந்து லைக் மோர் தென் அ பார் ஸ்கோர். ஒரு 170 அடிக்கிற ஒரு சின்ன சாமியில ஒரு 185 மோர் தென் அ பார் ஸ்கோர். சூப்பராகவே டிஃபெண்ட் பண்ணலாம். பட் என்ன ஆச்சுன்னு ஏதாச்சுன்னு தெரியல. இன்னைக்கு வந்து எதுவுமே வந்து ஆர்சிபியோட பிளானுக்கு போவே இல்லை. ஃபேப் டூ பிளஸ் மேட்ச் முடிஞ்சது தெரிஞ்சுது. அவங்க போட்ட போது கட்டாஸ் கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு. எங்களுக்கு அந்த கட்டாஸ் வரலன்னு சொன்னாரு. இது என்ன விஷயம், என்ன லாஜிக் சத்தியமா புரியல. ரெண்டு பக்கமும் அடி வாங்கினாங்க. உங்களுக்கு அந்த சைடு வந்து ஹர்ஷித் ராணால ஆரம்பிச்சு ஸ்டாக் ஆரம்பிச்சு எல்லாமே ரன் போதான் தெரியுது. ஆனா ஒருத்தர் வந்து சூப்பரா போலிங் போட்டது யாரும் அந்த பக்கம் ஆண்ட்ரே ரசல் பெர்ஃபெக்டா அந்த பிச்சில் அந்த கட்டர்ஸ் அந்த ஸ்லோ பால்ஸை வந்து அப்பப்போ போட்டே இருந்தாரு. அண்ட் என்னதான் வந்து நரேன் வந்து அடிச்சாலும் இல்ல வந்து பேர் என்ன உங்களுக்கு வந்து வருண் சக்கரவர்த்தி போனாலும் வந்தாலும் கேம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. விராட் கோலியை தவிர்த்து பெருசா வந்து அங்க யாருமே ஒரு இன்னொருத்தர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் போயிருந்தா மேட்ச் கொஞ்சம் மாறி இருக்கும். மேக்ஸ்வெல்க்கு அந்த ரெண்டு டிராப் கேட்ச் கொடுத்துமே வந்து மேக்ஸ்வெல் வந்து பெரிய இம்பாக்ட் எதுவும் பண்ணல. ஒரு 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 போர் ஒரு 3 4 கூட ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டு போயிருக்கிறாரு. அவங்க அந்த பெரிய ஒரு விராட் கோலியை தவிர்த்து அந்த ஆப்போசிட் ஆளை வந்து டப்பு டப்பு டப்புன்னு தூக்கிட்டே தான் இருந்தாங்க. ஃபேப்ல ஆரம்பிச்சு கிரீன் ஆரம்பிச்சு மேட்ச்ல ஆரம்பிச்சு அனுஜராவத் முதல் கொண்டு இருக்காங்க. கொஞ்சம் கடைசியில வந்து டிகேயோட அந்த ஒரு கேமியோ ரோல் தான் வந்து கொஞ்சம் யூனிக்கா அது மாத்துச்சுன்னு சொல்லலாம். பட் வந்து ஓவர் அண்ட் அவுட் இது வந்து ஆர்சிபி அஸ் அ பேட்டிங் யூனிட் பெர்ஃபெக்டா பினிஷ் பண்ண கேம். பட் போலிங் தான் வந்து அவங்களோட அந்த கண்டிஷனுக்கு ஏத்த பவுலிங் இல்ல. நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அந்த பவுலிங் தான் இன்னைக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. குடோஸ் டு கல்கட்டா ஃபார் கமிங் அப் வித் ஒரு சுனில் நாராயணா வந்து இன்னுமே பெருசா வந்து எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாரு. அவர் பழையபடி ஃபார்ம் இல்லைன்னு சொல்லும்போது திருப்பி அவரை ப்ரொமோட் பண்ணி அடி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரூத்லெஸ் ஹிட்டிங்கா அடிக்கி விட்டாரு. ஆண்டது சுனில் நாராயணா இல்ல கிறிஸ் கெயிலான்னு தெரியல. அந்த மாதிரி வந்து அந்த பேக் அடிக்கிறது போறதுன்னு சொல்லி இழிச்சு தள்ளிட்டாரு. எஸ்பெஷலி வந்து அல்சாரி ஜோசப் அந்த ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து மறக்க மாட்டாரு. ஓன் கண்ட்ரிமேனை வந்து மறக்க மாட்டாரு. சுனில் நாராயண மறக்க மாட்டாரு. அல்சாரி ஜோசப் ஆனாங்க. அண்ட் சிராஜ் என்ன ஆச்சுன்னே தெரியல. சிராஜ் வந்து இப்போ வந்து ரொம்ப மெச்சோர்ட் போலரா ஒரு எப்படி பும்ரா எப்படி மும்பைக்கு ஒரு அட்டாக் லீட் பண்றாரோ, ஷமி வந்து ஜிடிக்கு லீட் பண்ணணும். அந்த மாதிரி வந்து சிராஜ் வந்து ஆர்சிபியோட அட்டாக் லீட் பண்ணக்கூடிய பிளேயரா இருக்கணும். பட் அவருக்கும் இன்னைக்கு ஒரு ஆஃப் டே அமைஞ்சு போச்சு. எல்லாமே அந்த ஒரு கட்டர்ஸ் போடுறத வந்து மிஸ் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். அந்த பேஸ் குறைச்சு போடுறதுல வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரா வைஷாக் வந்து செமையா போலிங் போட்டாரு. இந்த எல்லா ஒரு இந்த மேட்ச்லயே வந்து என்ன விஷயம்னா வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 போலரா இருக்கிற ஸ்டார்க்கால பண்ண முடியாதத இல்ல வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு 3 ஃபார்மேட்லயும் வந்து ஸ்பீரடா இருக்க சிராஜால பண்ண முடியாதத ஒரு அன்னோன் கமாடிட்டியா இருக்கிற ஒரு இனிமே வந்து என்ன பெருசா வந்து ஐபிஎல் லெவல்ல ஒரு ஸ்டேட் லெவல் தெரிஞ்ச வைஷாக் விஜயகுமார் வச்சு க்ளோஸ் பண்ணதுங்கிறது ஒரு பிரில்லியன் மூவ். ஏன் வந்து மேக்ஸிக்கு பெருசா ஓவர் கொடுக்கல, ஏன் இன்னொரு எண்ட்ல அதே மாதிரி வந்து கேமரன் கிரீனையும் இல்ல ஸ்லோ பண்றதுக்கு போறது யூஸ் பண்ணலன்னு தெரியல. மயங்க் டகர் சூப்பரா போலிங் போட்டாரு. இந்த தப்புன அந்த ஃபயர் பண்ணி உள்ள விட்டாரு. இன்னொரு எண்ட்ல வந்து ஒரு மேக்ஸியை வச்சு பண்ணிருக்கலாமே. ஒரு 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 ஆஃப் இன்னொரு எண்ணெய் இறக்கிருக்கலாமே. என்ன ஆயிர போகுதுன்னு சொல்லி அவங்க ரிஸ்க் எடுத்திருக்கலாம். பட் இந்த ரிஸ்க் ஏன் எடுக்காம விட்டாங்கன்னு தெரியல. ஓவர் அண்ட் அவுட் வந்து இது வந்து கேகேஆர் அந்த ஜிங்ஸை உடைச்சிருக்காங்க. இது வரைக்கும் இந்த 9 மேட்சும் வந்து ஹோம் டீம் மட்டுமே ஆடி ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரெண்டை வந்து கேகேஆர் உடைச்சிருக்கிறாங்க. பாப்போம் இந்த ட்ரெண்ட் தான் வந்து சேஞ்ச கொண்டு வருதான்னு. நாளைக்கு டீம்ஸ் நல்லா அவே இன்ட்ரெஸ்டிங் அவே மேட்சஸ் இருக்கு. இந்த ட்ரெண்ட் ஏதாவது பிரேக் ஆகுது. ஓகே. அண்ட் இதுல நான் பர்டிகுலரா ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது பிளேயர்ஸ் எல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் அவங்களோட பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் விட்டுட்டு ஆர்சிபியோட கேப்டன் டுப்ளசிஸ் வந்து ஆஸ் அ கேப்டன் வந்து அவர் மேல சில கேள்விகள் வைக்கப்படுற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்போ அவர் 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 வந்து போன சீசன் வந்து இதே மாதிரி வந்து டீமை லீட் பண்ணி கூட்டு போனவர் தானே. போன சீசன் வந்து இதே மாதிரி வந்து
அந்த நியர் அண்ட் மிஸ்ல வந்து மிஸ் ஆனது தானே. ஆர்சிபி உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஒரு 2-3 சீசன் பாத்தீங்கன்னா அந்த ஹிட் ஆர் மிஸ் அந்த மாதிரி தான் எடுத்து வந்துட்டே இருக்காங்க. ஒரு சீசன் பிளே ஆஃப் ஐ திங்க் அவங்க வந்து பிளே ஆஃப் போன சீசன் வந்து மும்பை, சென்னை, எல்எஸ்ஜி தென் ஜிடி 4 பேர் தான் போனாங்க. அவங்களுக்கு சீரீஸ் ஆஃப் ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தான் இருக்கு. அவங்களோடது காலந்தோறும் அவங்க பண்ற ஒரே தப்பு தான் பேட்டிங் ஸ்ட்ராங் போலிங் வீக். இந்த விஷயத்தை தான் அவங்க பண்ணிட்டே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஐதர் அவங்க என்ன பண்ணிருக்கலாம், அடிக்கிறோம் 180ங்கிறது ஒரு 220 230 எப்படி வந்து ஒரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிங்க மும்பை கூட அடிச்சாங்க அப்படிங்களா, அந்த மாதிரி ஒரு ரூத்லெஸ் டார்கெட்டா வந்து அது ஹேமர் அண்ட் டாங்ஸ் சொல்லுவாங்க. ஃப்ரம் பால் 1 தூக்கி போட்டு மெதி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அடிச்சிருங்க. ஏன்னா பிச்சில் ஏன்னா பிச்சில் பெருசா ஒரு டேர்னுக்குன்னு ஒன்றும் பெருசாவே இல்லவும் இல்லை. அண்ட் கிரவுண்டும் ஒரு ஷார்ட்டர் டைமென்ஷன் இருக்கிற ஒரு கிரவுண்டு. ஸ்லோபாலா வர்றத வந்து அவங்களுக்கு வந்து பேக் ஆஃப் த ஹேண்ட் பாலை மட்டும் பிக் பண்ணி நல்லா ஃபுல் பவர் கொடுத்து அடிச்சா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு எண்ட் 60 மீட்டர் இன்னொன்று 50 மீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு சின்னசாமி. அந்த ஒரு அப்ரோச் வந்து ஆர்சிபி போகணுமா, இப்ப எப்படி ரூத்லெஸ் எப்படி சன்ரைஸ் ஹைதராபாத் ஆனாங்க அந்த மாதிரி வந்து ஆர்சிபி போகணுமான்னு கேட்டா அது பண்ணா கரெக்டா இருக்கும். செட் டார்கெட் அதை வந்து ஆப்போசிஷன் அதை பார்க்கும் போதே அவங்களுக்கு ஒரு ஃபியர் ஃபேக்டர் வந்துடணும். ஐயோ இவ்வளவு பெரிய டார்கெட்டா அப்படிங்கிற மாதிரி ஃபியர் ஃபேக்டர் வந்துடும். அது பண்றதுக்கு அப்புறம் எல்லா போலர்ஸும் உங்களுக்கு 10 மோர் தென் 10 போனாலும் உங்களுக்கு தொடாது. இப்ப எல்லாருமே 10 போய் தான் எங்களுக்கு என்ன 200 தான் வரும். அப்படி பார்த்தா ஒரு 230 ஒரு 240 260 வந்து கேசபிளா இல்ல. அப்ப அந்த எண்ட்ல யாரோ ஒருத்தர் ஹோல்டு பண்ணி இல்ல ஒருத்தர் யாரோ கொஞ்சம் காஷன் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. மும்பை மேட்ச் நல்ல எக்ஸாம்பிள். ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் காஷன் ஒரு ஓவர் ஆட்டாரு, மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஒவ்வொரு பால் மேலேயும் 2 ரன் 3 ரன் அடிக்கணும் இருக்கும்போது தேல் பி அண்டர் பிரஷர். ஐ திங்க் ஆர்சிபி வந்து அந்த ரூத்லெஸ் ஹிட்டிங் அப்ரோச் போகணும்னு நினைக்கிறேன். எந்த கிரவுண்ட் எந்த கண்டிஷன் கவலையப்படாம இங்கிலாந்து ஆடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ரூத்லெஸ் ஹிட்டிங் போகணும்னு நினைக்கிறேன். ஃபேப் டு பிளஸி பர்டிகுலரா என்னன்னா வந்து ஒரு சீசன் நல்ல ஒரு பிரிஸ்டின் ஃபார்ம்ல இருந்தாரு. போன சீசன்ல நல்ல பிரிஸ்டின் ஃபார்ம்ல இருந்தாரு. இப்ப அந்த ஃபார்ம் டிப் ஆயிடுச்சு. என்ன ரீசன் தெரியல. சென்னை ஆனது ஒரு டபுள் டிஜிட் ஸ்கோர் தவிர்த்து அடுத்த 2 மேட்ச்ல பெருசா ரன் வரல. ஃபார்ச்சுனேட்லி கோலி வந்து 2 மேட்ச பேக் டு பேக் அடிச்சிருக்கிறாரு. பட் கோலி வந்து ஒரு 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 150 160 அடிக்கிற பிளேயர் தான் தெரியும். கடைசியில 170 அடிப்பார். பட் ஆனா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நின்று நிதானமா கொஞ்சம் ஆடுற பிளேயர். அது பதிலா வந்து ஒரு அக்ரெசிவ் ஓப்பனரோட போனா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. அவங்க வந்து அல்சாரிய உள்ள உட்கார வச்சுட்டு வில் ஜாக்ஸ் உள்ள சான்ஸ் கொடுப்பாங்களா, இல்ல வில் ஜாக்ஸ் இல்ல வந்து கேமரூன் கிரீனை வந்து ஓப்பனிங் இறக்குவாங்களா தெரியல. ஏதாவது சம்திங் வரும். ஏன்னா இந்த ரேட்ல போனா வந்து ஃபேஃபுக்கே வந்து ஒரு மனசு விட்டு போயிடும். ஒரு ஒரு 180 ஸ்கோர் 180 பிளஸ் ஸ்கோர். அதுல அங்க பெரிய வந்து அந்த உங்களுக்கு வந்து பேர் என்ன ஹிட் ஆர் மிஸ் பிளேயர் சுனில் நாராயண். நீங்க வந்து சால்ட் நல்ல பிளேயர் சொல்லலாம். அதுக்கடுத்து ரசலை நீங்க சொல்லலாம். சுனில் நாராயண் இஸ் ஹிட் ஆர் மிஸ் பிளேயர். கன்ஃபார்மா ஸ்லாகர் தான். அவர் அடிக்கிறதுனா கிராஸ் பேட் உள்ள போட்டீங்கன்னா தூக்கி வெளில அடிக்கிறவர் தான். லைனுக்குள்ள போட்டீங்கன்னா தூக்கி ஷார்ட்டா போட்டா சுத்துறாரு. இது 2 ஷாட் தான் பண்றாரு. கொஞ்சம் திங்க் பண்ணி அவருக்கு அந்த யாக்கர்ஸோ இல்ல வந்து அவருக்கு முன்னாடி வரைக்கிற மாதிரி பால்ஸ் உள்ளன் பால் அடிச்சது மாதிரி இருக்கும். பேஸ்க்குமா குறைச்சிருந்தாங்கன்னா அந்த மிஸ் டைமிங்கே வந்து மேல ஏறி கேட்ச் ஆயிருக்கும். பட் தூக்கி எக்ஸ்பிரஸ் பேஸ்ல போடும்போது பால் அந்த ரேட்ல போகுது. அந்த ஒரு ட்ரிக்க மறந்துட்டாரோன்னு நான் தோணுது. ஒரு வைஷாக் விஜய் பண்ணதை அதே ஊருக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு யஷ் தயால் பண்ணியிருந்தாலோ இல்ல வந்து கொஞ்சம் சிராஜ் பண்ணியிருந்தாலோ இந்த கேம் இன்னும் கொஞ்சம் டீப்பா போயிடும். 17 ஓவர்ல முடிக்க வேண்டிய கேமே கிடையாது. லாஸ்ட் ஓவர் த்ரில்லரா போயிருக்கணும். அண்ட் இவ்வளவு விக்கெட்ஸ் மார்ஜின்ல அவங்க போயிருக்கணும் அவசியமே கிடையாது. அந்த கொஞ்சம் ஃபைட்டிங் ஃபேக்டர் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் ஆர்சிபி. அந்த விஷயத்துல பேப் வந்து கேட்டுதான் ஆகணும். ஏன் இந்த சேஞ்ச் பண்ணி ஏன் மேக்ஸியை கொண்டு வரல, ஏன் அந்த பேஸ் கம்மியான பால் போட சொல்லன்னு அவர் கண்டிப்பா கேட்கலாம். ஓகே, இன்னொரு பிளேயர் யாருன்னா கிளென் மேக்ஸ்வெல். 3 மேட்ச் முடிஞ்சிருச்சு. 3 மேட்ச்லயுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஒரு அண்டர்வெல்மிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. ஏன்னா அவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அதுவும் என்னன்னா ஒரு ரெஃபரன் பண்ணா என்ன, போன டைம் அந்த வேர்ல்டு கப்ல இருந்தும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து தொடர்ந்து சூப்பராகவே போயிட்டு இருக்குது. அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டரா பாக்குறாங்க ஆர்சிபி. பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பெரிய பேர்டனா இருக்குது. இப்போ ஆர்சிபிக்கு ஒரு லயபிலிட்டியா மாறிட்டு வராரா அவரு? ஆமா, உங்களுக்கு வந்து இப்போ அவங்களோட டாப் 4ல பாத்தீங்கன்னா அந்த ஃபாரின் ஸ்லாட்ஸ் அப்படின்னு ஃபில் பண்ணா எல்லாருமே வந்து அந்த பேட்டிங் ஹெவி மட்டுமே தான் இருக்காங்க தவிர போலிங் ஹெவி. அப்படி இருக்கிறச்ச இவர் பேட்டிங் ஆல்ரவுண்டரை கொண்டு வரும்போது நாட் ஓன்லி ஜஸ்ட் ஒரு 2 ஓவர் ஒரு 3 ஓவரை போட்டு வந்து ஒரு 30க்கு 2 விக்கெட் அந்த மாதிரி எடுக்கிறத தவிர்த்து பேட்டிங்கே ஒரு சின்ன கம்மி வந்தாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அந்த ரோல் கிளாரிட்டிக்கு தான் அவர் கொண்டு வந்தது. உங்களுக்கு வந்து ஆர்சிபி பொறுத்த வரைக்கும்
இப்போ பழங்காலத்துல என்ன பண்ணுவாங்க, கெயிலு, அப்புறம் ஏபிடி வில்லியர்ஸ், கோலி 3 பேரும் எஸ். விட்டு அப்புறம் பேட்டர்ஸே கிடையாது. ம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு அதுக்கு அடுத்த டைம்ல வந்தபோது உங்களுக்கு என்ன, ஏபிடி வில்லியர்ஸ், கோலி, அப்புறம் கேஎல் ராகுல், வந்து வாட்ஸனுக்கு ஆளே கிடையாது. இந்த மாதிரி தான் ம். இருந்துட்டு போயிருந்தாங்க. ம். அந்த ஒரு ஃபேக்டர் ஒரு மிஸ் பண்றதுக்கு அந்த அந்த ஒரு ஃபேக்டரை இன்க்ளூட் பண்றதுக்கு தான் ம். கீழே வந்து ஸ்பின் ஆடக்கூடிய மிடில் ஓவர்ஸ்ல சூப்பரா வந்து ஸ்பின்னுக்கு பயப்படாத, ம். ரா பவர் வச்சிருக்க, டைமிங் வச்சிருக்க கிளென் மேக்ஸ்வெல்ல கொண்டு வந்தது. ம். பட் மேக்ஸி வந்து நான் சொன்னல, அந்த பவுன்ஸுக்கு வந்து மிஸ் ஆயிட்டு இருக்கிற இன்னைக்கும் கிட்டத்தட்ட மேக்ஸி வந்து ஒன்றும் பெருசா ஆமா. ஒரு ஒரு கிளீன் இன்னிங்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. எஸ். சும்மா மிஸ் பண்ணிட்டு அவங்க கொடுத்த 2-3 சான்ஸ் வந்து தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டு இருந்தாரே தவிர ம். வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு ஒரு ஷார்ட் கிளீன் இன்னிங்ல ம். 9 பால் இந்த மிஸ் ரமன்தீப் கிட்ட போயிருச்சுன்னா 10-11 ரன்லயே கிட்டத்தட்ட மேட்ச் ஆமா. போயிருக்கும். பென் மேக்ஸ்வெலுக்கு இந்த பெரிய ஸ்கோர் வந்திருக்காது. என்ன எதுல ஸ்ட்ரகிள் ஆறான்னு தெரியல. அந்த ஒரு பவுன்ஸ் கெஸ் பண்ண தவறிட்டு இருக்கிறாரா, இல்ல எதுக்கு கெஸ் பண்ண தவறிட்டு இருக்கான்னு தெரியல. இன்னைக்கு 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 அவுட் ஆனதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு அவர் இன்னிங்ஸ் தான் பெரிய இன்னிங்ஸாவே நம்ம எடுத்துக்க முடியாது. இது ஆமா. வந்து பை வாட் ஹி செட், ம். அவரோட ஒரு மேன் ஹூ கேன் ஒரு 30 பால் ஆனா மேட்ச் அப்படியே ஒரு பக்கம் திருப்பிட்டு போயிடலாம். ம். மேக்ஸ்வெல் 100 மேல அடிக்கக்கூடிய ஒரு ஆளு. ம். அவர் ஒரு ஆக்செப்ட் பண்ணியிருந்தாருன்னா, ஒரு எண்ட்ல வந்து அவர் ஆக்செப்ட் பண்ணியிருந்தாரு, மைட் பி கோலி இன்னொரு கேர் போய் ம். ஸ்கோர் 180ங்கிறது 32 படிப்பது நீங்க மேட்ச் வந்து ரிசல்ட்டே மாறி இருக்கும். ம். ஏன் அப்படி ஸ்ட்ரகிள் தான் வந்து இப்போ எல்லாருடைய கேள்வி. ஏன்னா கேம் வித் பிக் பேக்கேஜ், ரோல் கிளாரிட்டி எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. ம். ரொம்ப கீழே இறக்கம் இல்ல, அவர் வந்து அவரோட நேச்சுரல் ஜோனை விட்டு ஆடுறாரா தெரியல, இல்ல இல்ல. வந்து அந்த பேஸ் ஜென்ரேட் பண்ணி அடிக்கிற அந்த ஸ்கில்ல மிஸ் பண்றாங்க. ஏன்னா வந்து கமெண்டேட்டர்ஸ் வந்து ம். இப்ப என்ன சேனல்ல சொல்லிட்டு இருந்தாங்க, கைரன் பொல்லாடுக்கு வந்து அந்த அந்த ஒரு ஹிட்டிங் பவர் வந்து 32-33 வயசுக்கு அப்புறம் வந்து காணாம போயிடுச்சு. ம். அதனாலதான் வந்து அவர் ரிசல்ட் டிமினிஷிங் பவர் ஆனதுனால தான் அவர் வந்து ரிட்டையர் ஆனாரு, போனாரு. ம். T20 வந்து சொல்லிட்டு மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போயிட்டு வந்திருந்தாங்க. ம். ஏன்னா இந்த பவர் இந்த இந்த பவர் மட்டுமே நம்பி இருக்க ஆட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஒரு ஒரு எண்டுக்கு மேல வந்து என்ன தில் பி ஈஸிலி ப்ரெடிக்டபிள். ஒரு 2 ஷாட் அதுக்கப்புறம் பால் அவுட். இன்டர்நேஷனல் எடுத்து பார்த்தா நமக்கு ஸ்டாய் த ஃப்ரீட்ல ஆரம்பிச்சு கிறிஸ் ம். கெயில், பொல்லார்ட், இப்போ ஒரு ட்ரேரஸ், இந்த மாதிரி ம். இருந்தா கூட எல்லாமே ஒரு வல்னரபிலிட்டி ஃபேக்டரிங்க டெவலப் ஆகும். ஓகே. அது எந்த டைம்ல பிடிச்சாருதான் பிரச்சனை. அந்த வல்னரபிலிட்டிங்கிறது எப்ப ம். அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, எப்ப அது ஏத்த மாதிரி வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஷார்ட்ஸ் கொண்டு வராங்க, இல்ல வந்து அந்த வல்னரபிலிட்டியே தங்க ஸ்ட்ராங்கா மாத்துறாங்கிறது அதுலதான் அவங்களோட எய்தர் மேக் இட் ஆர் தே பிரேக் ஆஃப், அந்த மாதிரி ஓகே. போவாங்க. இப்போ மேக்ஸ்வெல் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ்ல இருக்காரோ நம்ம வந்து டவுட் பட தோணுது. ஏன்னா அந்த எப்பவுமே ஈஸியா வந்து அந்த ஒரு ஸ்பின் வந்து சும்மா அந்த ஒரு ம். அந்த ஷார்ட் அவுட் கம்ப்ளீட் பண்ண மாட்டாரு. ஜஸ்ட் இப்படியே ஒரு 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 எஸ். ஸ்விங் வைப்பாரு. இந்த ஸ்விங்குக்கே வந்து பால் தட்டிட்டு போயிடும். பிக் ம். ஷோனதுக்கு அதான் காரணம் அவருதான். ஆள் சின்னதா இருந்தாலும் அந்த ஒரு ஸ்விங்லயே வந்து அந்த பேட் ஸ்விங்கே வந்து அவ்வளவு கிளீனா இருக்கும். பட் ம். இந்த இப்ப நம்ம பாக்குறது வந்து டைமிங்க்கு திணறாரு, பவுன்ஸ் கேஸ் பண்ண ம். திணறாரு, இன்னுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆறாரு. அந்த விஷயம் வந்து தெரியல. ஐதர் அவரோட இப்ப நம்ம சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரகிளிங் ஃபேக்டரா இருக்கலாம், இல்ல நம்ம ஏஜ் சொன்னா பாத்தீங்களா, இப்ப போவோம் மோர் அவங்க எஃபர்ட் கொடுத்து அவங்களோட இந்த பேர் என்ன, அவங்க இந்த அந்த வல்லரபிலிட்டி ஈஸியா டெவலப் ஆயிருக்கும். நம்ம கமெண்டேட்டர்ஸ் அவங்க சொன்ன மாதிரி வல்லரபிலிட்டி டெவலப் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஏதோ இருக்கான்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி ஹி நீட்ஸ் டு ரெக்கவர் ஃப்ரம் இட். ஏன்னா ஆஸ்திரேலியா இப்போ வெஸ்ட் இண்டீஸ் போய் ஆடுறாங்க T20 வேர்ல்டு கப்னா ஒரு முக்கியமான ரோல் இருக்கு கிளென் மேக்ஸ்வெல்லுக்கு. ம். உங்களுக்கு மேக்ஸ்வெல் டீம் அங்க போகாது ஆஸ்திரேலியா டீம். எஸ். அப்படி இங்க இருக்கிற இந்த ஸ்லோ பாலே இந்த பிட்ச்லயும் இவங்களால வந்து கெஸ் பண்ணி அடிக்க முடிய கஷ்டப்படுறாங்கன்னா, அங்க டிராப் இன் பிட்ச்லயும் இதுலயும் இன்னும் ரொம்ப அதிகமா கஷ்டப்படுவார். ம். இதான் வந்து இப்ப எல்லாருடைய வேண்டுதல் என்ன எதிர்ப்பாங்கன்னா, நம்மளை விட ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு ரொம்ப வந்து யோசிச்சிருப்பாங்க. ஆர்சிபியை விட ஏசிபி ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க, மேக்ஸ்ல எப்படி ஃபார்ம் வரணும் போகணும். ம். எல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இல்ல. ஹோப்ஃபுல்லி. அண்ட் அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, கிரீன் கிட்ட இருந்து பெருசா பேட்டிங் இன்னிங்ஸ் இது வரைக்கும் வரல. கிரீன் ஓகே. வந்து போன தடவை மும்பை ஆடும்போது he had 400+ ஆட் ம். சீசன், 400 runs எஸ். அடிச்சாரு. 100, 50s எல்லாமே அடிச்சாரு. ஒரு எண்ட்ல ஒரு பாட்டுக்கு வந்து பவர் பிளேல 50 60 கொண்டு வரதுக்கு நீட்டா ம். வந்து கிரீன். அவருக்கும் ஏன் இந்த ரோலை கொடுத்து வச்சிருக்காங்க, இல்ல அவரை வந்து ரொம்ப வந்து இறக்கி ஆடுறாங்களா, இல்ல ம். அவரை விட வந்து பட்டிதாருக்கு வந்து இன்னும் சான்ஸ் கொடுக்க போறாங்களா, என்ன அது ஒரு அவங்களோட டீம் இருக்கு, டாப் ஆர்டர் நல்லாவே இருக்கு. ஓகே. யாரை எங்க ஒரு யோசிக்கிறாங்களா இல்லையாங்கிறது தான் வந்து ம். கொஸ்டினா இருக்கு. டிகே செட் ஆயிட்டாரு, ம். விராட் கோலி செட் ஆயிட்டாரு. ஆமா. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா விராட் கோலி ஒரு எண்ட ஹோல்ட் பண்ணி அவரை சுத்தி ஆடுறதுல விராட் கோலி செட் ஆயிட்டாரு. ம். இந்த மாதிரி கீழே பினி டிகே செட் ஆயிட்டாரு. நடுவுல இருக்கவங்க வந்து ரொம்ப ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணாங்களோ போறாங்களோங்கிறது தான் ஓகே. வந்து இதுவா இருக்கு ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும்.
அவங்க யாருமே இன்னும் செட் ஆகாத மாதிரி தான் தெரியுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தி நான் அதில் பேசணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து மேபி லைக் நிறைய பால்ஸ் பிடிக்கிறாரு, பட் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற அந்த ஒரு ரன்ஸ் நம்மகிட்ட கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வேலை இப்போ 60 பால்ஸ் பிடிக்கிறாரு, 60 பால்ல 80 ரன் அப்படின்றது நாட் மச் அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரு 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 140 ஸ்ட்ரைக் ரேட் விச் இஸ் லைக் அந்த T20ல வந்து 140 ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது ஓகே பை ஓடி ஸ்டாண்டர்ட்ஸ்ல கிரேட். ஓடி ஸ்டாண்டர்ட்ஸ்ல நீங்க 140 அடிச்சு 140 அடிச்சு கிரேட். T20 ஸ்டாண்டர்ட்லி இட்ஸ் ஓகே பட் நாட் அ த்ரெட்டனிங் ஒன். இட்ஸ் ஓகே நாட் அ த்ரெட்டனிங் ஒன். அந்த விஷயம் தான் இங்க வந்து பாக்குறது. நான் எக்ஸ்பீரியன்ஸா எதிர்த்து விராட் கோலி கிட்ட இருந்து ஒரு 100 வந்துடும் கன்ஃபார்ம். நீங்க ஒரு 100 அந்த செலிப்ரேஷன் இருக்கும். இது வந்து ஒரு திருப்பி ஒரு 973 இல்ல அப்போ போன தடவை 600 ரன்ஸ் வந்துச்சு விராட் கோலி கிட்ட. இந்த மாதிரி அட்லீஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா நிறைய எல்லாம் போன மேட்சே சொன்னாரு எல்லாரும் என்ன முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஐ திங்க் நான் பதில் சொல்லிட்டேன் சொன்ன போது விராட் கோலி ஓகே அவர் இன்னும் வேற லெவல ஒரு அடுத்த லெவல் கேம் கொண்டு வரதுக்கு ஐடியா இருக்காருன்னு நினைச்சேன். பட் அந்த அந்த ஒரு கிரெசெண்டோன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த கிரெசெண்டோ வந்து அந்த இன்னிங்ஸ் போடவே இல்லை. எஸ் எல்லா ஷாட்டும் சூப்பரா இருந்துச்சு. ஃபிளிக் ஃபார் ஸ்டார்ட் நல்லா தான் இருந்துச்சு. அந்த 4 அடிச்சு எல்லாம் பக்காவா தான் இருந்துச்சு. அந்த 83 நிமிஷம் எல்லாரும் கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி ஷாட்ஸ் இருக்கதான் செய்யுது. அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் வாட்? இப்போ ஒரு வெங்கடேஷ் ஐயரோ ஒரு சுனில் நாராயணோ அடிக்கிற ஸ்ட்ரைக் ரேட்ல கண்டிப்பா விராட் கோலியால அடிக்க முடியாதுன்னு இல்ல. he can do it if there is nothing there on the pitch. பிட்ச்ல எந்த டீமனும் இல்லைன்னா இப்போ விராட் கோலி அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது சுனில் நாராயணும் வெங்கடேஷ் ஐயரும். ஓகே ஒரு பிட்ச்ல ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி பாலர்ஸ் பால் வந்து ஸ்லோ பண்ணி போட்டாதான் உங்களுக்கு ஏதாவது பிட்ச் பண்ணுது. இல்லைன்னா பால் நேரா போடுற ஸ்பீடுக்கு பேட்டுக்கு வருதுன்னு போட்டு அவங்க போட்டு குழக்கும் போது விராட் கோலி ஹிஸ் ஸ்டேச்சர் என்ன பண்ணிருக்கணும், பிட்ச் இந்த மாதிரி நேச்சரா இருக்கு, அதுக்கோ ஆல் கன்ஸ் நீங்க ஆடிக்குங்கன்னு சொல்லி அப்படி ஆக்செப்ட் பண்ணி கொண்டு போயிருக்கோம். பட் அவர் என்ன பண்ணிருக்கா, மோர்ல இருந்து லைபிளா ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம ஹோல்ட் பண்ணி நம்ம கூட அடிக்கலாம் இது கூட விட்டுருவானுங்க, நம்ம அடிக்கலாம் விட்டுருவாங்க, கொஞ்சம் வந்து கான்சியஸா போறோங்கிற மாதிரி வந்து தெரியல. ஐதர் அவருக்கு வந்து என்ன சொல்லணும்னா, இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து கோ வித் ஆல் கன்ஸ் பிளேசிங். ஒரு பிக்கு கிடைக்குதுன்னா அந்த ஸ்கோரை பிக் ஸ்கோரை மாத்துங்க. 80 of 40 பால்ஸ் தான் வேற லெவல். 80 of 40 பால்ஸ் தான் உங்களுக்கு வேற லெவல். அதே ஒரு 20 பால்ஸ் எக்ஸ்ட்ரா சாப்பிடும் போது நீங்க என்ன பண்ணிக்கணும், இந்த 80ங்கிறத ஒரு 120 அட்லீஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு 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 110 100 அட்லீஸ்ட் 100 of 60 இஸ் ஃபைன். 60 பாலுக்கு 100 கூட ஓகே. 10 ரன் ரேட்ல அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஒரு 10 ஓவர் ஆடி 10 ரன் ரேட் அடிச்சிருக்காங்க கூட சொல்லலாம். ஆட்டோமேட்டிக்கா 200 போயிடும். ஒருத்தர் மட்டுமே 10 ரன் ரேட் per over அடிக்கும் போது இன்னொரு எண்டு வந்து இன்னும் 60 பால்ல இன்னும் 100 அடிச்சிடலாம். டீம் அழகா அடிச்சிடலாம். டீம் ஸ்கோர் 200 ஈஸியா போடலாம். ஏன் அதை பண்ண மாட்டாங்கிறது தான் வந்து கொஸ்டின். ஹவு காஷியஸ் டூ மச் காஷியஸ்ங்கிற மாதிரி வந்து அந்த கொஸ்டின் நமக்கு வந்து கேட்க தோணுது விராட் கோலி கிட்ட. எவ்வளவு நீங்க வந்து காஷியஸா ஆடுவீங்க? ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி டார்கெட் செட் பண்ணி நான் பிச்சு வரும்போது சின்னசாமி பிச் உங்களுக்கு வந்து தனிப்பட்ட பாடு 2008 நீங்க தான் ஆடிட்டு இருக்கீங்க. நோ இட் பெட்டர் டைமென்ஷன்ஸ் தெரியும். ஆனா அவங்க முதல்ல அவங்க டாக்டிக் ரெடி பண்ணும்போது அடுத்த லெவல் கேம் சரி வா இன்னும் ஸ்லோவா போட்டு இன்னும் நல்ல டீப் இந்த கிரீஸ் போட்டு அடி வெளுக்கிறேன்னு சொல்லிட்டு வெளுத்தது என்ன இருக்கும். அவங்க கோ ஃபார் அவங்க சான்சஸ்க்கு வந்து யோசிப்பாங்களா, டக்குனு அவங்க பிளான் நீங்க வந்து கொலாப்ஸ் பண்ணீங்கன்னா தே கோ ஃபார் ஆப்ஷன். டக்குனு அனுகுல் ராயர் ஓவர் கொடுப்பாங்க, டக்குனு வந்து இம்பாக்டபிள் வந்து ஷுவான் சர்மா உள்ள இறக்கி ஏதோ ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க. நீங்க தப்பு பண்ணவே விட்டுருங்க. கல்கட்டா வாஸ் ஆல் குட் டு ஓகே 185 தானே போதும் பண்ணாங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போனாங்களே தவிர didn't find the threat. அந்த விஷயம் வந்து எனக்கு அந்த பாயிண்ட் வந்து எனக்கு வந்து ஐ நீட் டு கோலி கிட்ட வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் ஏதோ சொல்லிருக்காங்க போல இருக்கு, நீ ஒரு ரெண்டு பிடிச்சிக்கப்ப பத்திரம் சொல்லிருக்காங்க போல இருக்கு. அவர் அதை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹோப்ஃபுல்லி அந்த அப்ரோச் கொஞ்சம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பண்ணாதான் இப்போ ஒரு மிஸ்ஃபயரிங்கா இருக்கிற அந்த ஃபேப் கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் கிரீன் அந்த எஃப்ஜிஜி கேஜிஎஃப்ல கே மட்டும் தான் ஃபயர் பண்ணிட்டு போனவங்க சொன்ன மாதிரி அந்த ஜி ஸ்கொயர் எஃப் பண்ணாமே இருக்கு. ஒருவேளை இவரோட இந்த ஸ்பிரிட்டட் ஆகி வந்து சின்ன சின்ன கேமியோ ஆன போதும். சிஎஸ்கே பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிச்ச 2 மேட்ச்லயும் பெரிய ஸ்கோர் யாருமே அடிக்கவே இல்லை. பெருசா வந்து ஒரு ஹென்ரி கிளார்க் அடிச்சா மாதிரியோ ஒரு திலக் வர்மா வந்து தனியா போட்டு கிழிச்சா மாதிரியோ பெருசா இல்ல. டூபேயோட இன்னிங்ஸ் இருந்துச்சு. டூபே இன்னிங்ஸ் சச்சின் ரவீந்திர ஒரு கேமியோ, ருத்து ஒரு கேமியோ, கீழே வந்த உங்களுக்கு வந்து மிச்சல் ஒரு கேமியோ, சின்ன சின்ன கேமியோஸ். அந்த ஒரு சிறப்பு தோற்ற மாதிரி வந்து சின்ன சின்ன கேமியோஸ். பட் அது இம்பாக்ட் வேற லெவல்ல கொண்டு போயிருச்சு நமக்கு. சோ அந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து எவனா ஒரு போலர் சிக்கினாங்க, சம்மன் பேட்டரோட குட்டேனா அவங்க வந்து கிட்டத்தட்ட இப்ப தூபேக்கெல்லாம் 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சாரு. இஃப் இட் இஸ் 200 220 ஸ்ட்ரைக்ல அடிச்சிருக்கேன். மத்தவங்க எல்லாம் சின்ன சின்ன 30 40 அடிச்சுட்டு போனாரு. ஸ்கோர் எங்கேயோ போயிருக்கலாம் உங்களுக்கு.
ஈஸியா 2+ டார்கெட் நீங்க செட் பண்ணிடலாம்ல. ஓகே அது மிஸ் பண்றாங்க லியோ. ஓகே